and welcome to Akshita's Creation. நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மோர் குழம்பு. மோர் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு மோர் குழம்பு வச்சு காமிச்சிருக்கோம். அது ரொம்ப சிம்பிள். நீங்க ஈஸியா வீட்ல வச்சிரலாம். சமைக்க தெரியாதவங்க கூட அதை ஈஸியா வச்சு சாப்பிடலாம். சோ எங்களோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இன் பிட்வீன்ல சொல்ற நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒருத்தவங்களும் நிறைய மெத்தட்ஸில் வைப்பாங்க. நான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் போட்டு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு 1/4 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிக்கக்கூடாது, மீடியமாக புளிச்சா போதும். அந்த மாதிரி இருக்க தயிர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த பிளேட்டில் வச்சுருக்க பொருள்லாம் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் காட்டுற பொருள்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக. வெண்டைக்காய் ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்து கொஞ்சம் பெருசா வெட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக வச்சுக்கோங்க, கட் பண்ண தேவையில்லை. ரீஃபைண்ட் ஆயில் தாளிக்கிறதுக்கு. வரமிளகா 2 எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க தயிரை இந்த மாதிரி ஜாரில் போட்டு ஒரு டைம் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மத்து வச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி வச்சு கடைஞ்சிக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இதில் போட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, டைரெக்டாக தயிரை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே ஜார்லேயே நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக மையாக அரைய முடியும். கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி 3 துண்டு, சீரகம். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஆகணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பை நீங்கள் இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லைன்னா திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த தயிர் கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க. கெட்டியாக கலந்திங்கன்னா நம்ம மோர் குழம்பு வைக்கும்போது ரொம்ப திக்காயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதை கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி மாதிரி கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம மோர் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக திக்காகும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி தண்ணியாக நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் அதை காமிச்சிருக்க மாட்டேன், நீங்கள் ஆனால் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகா எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி வெண்டைக்காயை நல்லா வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெண்டைக்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போது வெண்டைக்காய் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி தீயிலே விட்டுருங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மோர் குழம்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மஞ்சத்தூள் நம்ம கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, டக்குன்னு ரெடி ஆகிடும். ஏன்னா அந்த பருப்பு, சீரகம், இந்த மஞ்சத்தூள் அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு டைம் கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி வைங்க. எப்போயுமே இந்த மாதிரி மூடி போட்டு எதாவது வேக வச்சாலும் சிம்மில் வைக்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை வாசம் போயிடுச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு பச்சை வாசம் இல்லைன்னா நம்ம இறக்கிடலாம். மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இது நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான மோர் குழம்பு தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.